தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் ஆலயங்களை தேடி தமிழ் மீடியா. வாயில்லாத ஜீவன்களுக்கு எப்பொழுதுமே நமக்கு நடக்கும் நல்லதை முன்கூட்டியே தெரிந்து கொள்ளக்கூடிய சக்தி இருக்கும் என்று பெரியவர்கள் சொல்வார்கள். மனிதர்களின் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் கூட அந்த வாயில்லா ஜீவன்களுக்கு தெரிந்துவிடும். நாய், பூனை, பசுமாடு, பறவைகள் என்று வாயில்லா ஜீவன்களை வீட்டில் வளர்க்கும் பழக்கமும் நம்மிடத்தில் பாரம்பரியமாகவே தொன்று தொட்டு இருக்கிறது. காலம் காலமாக வீட்டிற்கு வரும் கஷ்டத்தை இந்த வாயில்லா ஜீவன்கள் தன்னகத்தே ஏற்றுக்கொள்ளும். வீட்டிற்கு ஒரு துன்பம் வரும் சமயத்தில் வீட்டில் இருக்கும் நாய், பசு அல்லது பறவை அல்லது ஏதோ ஒரு உயிரினம், நாம் வளர்க்கும் ஒரு வாயில்லா ஜீவன் நமக்காக உயிரையே கூட விடும் என்று சொல்வார்கள். இதை அனுபவத்திலும் நாம் பார்த்திருப்போம். இப்படி வாயில்லா ஜீவன்களுக்கும் நமக்கும் எப்பொழுதுமே ஒரு பந்தம் இருக்கிறது. அதே போலத்தான் பல்லி. நம்முடைய வாழ்வின் நல்லது கெட்டதை சொல்லக்கூடிய சக்தி இந்த பல்லிக்கு உண்டு என்று காலம் காலமாக நம்பப்படுகிறது. நம் வீட்டில் இருக்கும் பல்லியை குலதெய்வத்தின் ரூபமாகவும் முன்னோர்களின் ரூபமாகவும் பார்க்கிறோம். பல வீடுகளில் பல்லி நடமாட்டம் இருக்கும். பல்லி இல்லாத வீடே இல்லை என்று கூட சொல்லலாம். நிச்சயம் ஓரிரு பல்லியாவது வீடுகளில் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று அர்த்தம். குறிப்பாக பில்லி, சூன்யம் போன்ற அமானுஷ்ய சக்திகள் இருக்கக்கூடிய வீட்டில் கண்டிப்பாக பல்லி நடமாடாது என்பது நம்பிக்கையாகவே உள்ளது. உங்களுடைய வீட்டில் பல்லி இருக்கிறது என்றால் அதை அப்படியே விட்டு விடுங்கள். உணவுப் பொருட்களில் மட்டும் அந்த பல்லி விழுந்து விடாமல் ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளுங்கள், அது போதும். மற்றபடி வீட்டில் இருக்கின்ற பல்லியை அடித்து கொன்று வெளியில் தூக்கி போடக்கூடாது. அது மிகப்பெரிய பாவம். சில பேர் வீட்டில் பீரோவுக்கு அடியில், பூஜை அறையில், சுவாமி படத்திற்கு பின்புறம் என்று பல்லி இருக்கும். ஆனால் அது சத்தம் எழுப்பாது. இவ்வாறு ஒரு வீட்டில் பல்லி இருந்து அந்த பல்லி சத்தம் எழுப்பவில்லை என்றாலும் அது ஏதோ ஒரு அபசகுனத்தின் அறிகுறிதான் என்று சொல்லப்படுகிறது. வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை குலதெய்வத்தை நினைத்து வீட்டில் பால் சாம்பிராணி போட்டு அந்த புகையை வீடு முழுவதும் காண்பித்தால், 5 வாரங்கள் இதே போல செய்தால், இந்த பரிகாரத்தை செய்து முடித்த உடனேயே உங்கள் வீட்டில் இருக்கும் பல்லி சத்தம் போட துவங்கிவிடும். இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதாவது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள் கிடைக்கும். குலதெய்வத்தின் ஆசியும் உங்கள் வீட்டிற்கு கிடைக்கும். அதே போல நீங்கள் சில நல்லது கெட்டதை சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது, சில முடிவுகளை எடுப்பதில் தடுமாறும் பொழுது பல்லி சத்தம் போடும். அப்பொழுது நம்மை அறியாமல் நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும். இந்த வேலையை செய்தால் சரியாக வரும் என்று ஒரு தீர்மானத்தை கூட எடுக்க முடியும். இப்படி பல்லியின் சத்தம் நமக்கு நன்மையை செய்யும். உங்கள் வீட்டில் இருக்கும் பல்லி சத்தம் போடாமல் இருக்கும் பட்சத்தில் கவலைப்பட வேண்டாம். பால் சாம்பிராணி தூபம் போடுங்கள். பல்லி கண்டிப்பாக சத்தம் போட்டுக்கொண்டே இருக்கும். இப்படியெல்லாம் செய்து அந்த பல்லி சத்தம் போட்டால் அதனால் என்ன பலன் நமக்கு கிடைக்கும் என்பதையும் இப்பொழுது தெரிந்து கொள்வோம். பல்லி நம் மீது விழுந்தாலும் அல்லது பல்லி சத்தம் போட்டாலும் பல்வேறு பலன்கள் உள்ளதாக ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு கடவுளுடனும் கலாச்சாரத்துடனும் ஆதி காலத்திலிருந்தே பல்லிகளுக்கு இருக்கும் தொடர்பும் கூட காரணமாக இருக்கலாம். உதாரணமாக, பல்லிகள் மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படுவதால் சிலர் வருமானம் பெருக பூஜை அறையில் வெள்ளியில் கூட பல்லியின் உருவத்தை செய்து வைத்து வணங்குவதை நாம் பார்த்திருக்கிறோம். அவ்வளவு ஏன், புகழ்பெற்ற காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் கூட பல்லியின் உருவத்தை செய்து வைத்திருக்கிறார்கள். அங்கு வரும் பக்தர்கள் அந்த பல்லியை தொட்டு வணங்கிவிட்டு தான் ஆலயத்தை விட்டு வெளியில் வருகிறார்கள். சில சமயங்களில் பல்லிகள் சொடுக்கிவிட்டது போன்ற ஒரு சப்தம் போடும். இந்த சத்தத்தை கவுளி சத்தம் என்றும் கூறுவார்கள். பல்லிகள் சப்தம் போடுவதற்கான பொதுவான பலன்களை திசைகள் வாரியாக ஜோதிடத்தில் ஆய்வு செய்து பஞ்சாங்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். நல்ல காரியத்திற்கு செல்லும் பொழுதோ அல்லது சுப காரியம் பற்றி நினைத்து கொண்டிருக்கும் பொழுதோ பல்லி சப்தம் போட்டால் அந்த காரியம் கண்டிப்பாக வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை பலருக்கும் உள்ளது. சில நேரங்களில் அமைதியாக இருக்கும். இரவு நேரத்தில் ஒருவித சத்தத்தை எழுப்பியபடி அச்சம் தரும். நிறைய பேருக்கு இரவு நேரத்தில் பல்லி சப்தம் போட்டால் ஏதேனும் தவறாக நடந்துவிடுமோ என்ற அச்சம் உள்ளது. உண்மையில் இது தேவையற்ற அச்சம் என்று சொல்கிறார்கள் ஆன்மீகவாதிகள். கிராம கோவில்கள் சிலவற்றில் நாம் மனதில் நினைத்த காரியத்தை செய்யலாமா வேண்டாமா என்ற குழப்பம் தீருவதற்காக இறைவனை வேண்டி கோவிலின் வாசலில் உட்கார்ந்து பதில் வேண்டி காத்திருக்கையில் இந்த கவுளி எந்த பக்கம் இருந்து கத்துகிறது என்பதை பார்த்து ஜோதிட ரீதியாக தீர்மானிக்கும் பழக்கம் இன்றளவும் உள்ளது தமிழகத்தில்.
எனக்கு தெரிந்த மட்டில் திண்டுக்கல் தாடிக்கொம்புக்கு அருகில் இருக்கும் அகரம் முத்தாலம்மன் திருக்கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் திருவிழா நடத்தலாமா வேண்டாமா என்பதை கடவுளிடம் கேட்பார்கள். அப்பொழுது பல்லி வந்து சத்தமிட்டால் மட்டுமே அந்த திருவிழா நடைபெறும். இல்லையென்றால் அந்த வருடம் திருவிழா நடைபெறுவது கிடையாது. இப்பொழுது கூட ஒரு 3 ஆண்டுகள் திருவிழா நடைபெறாமல் கடந்த ஆண்டுதான் அந்த கோவிலில் திருவிழா நடைபெற்றது. 3 ஆண்டுகள் அந்த கோவிலில் திருவிழா நடைபெறாமல் போனதற்கு பல்லி சத்தமிடாததுதான் காரணம் என்று சொல்கிறார்கள். நம் வீட்டில் அடைக்கலமாகி நமக்கு தீங்கு தரும் பூச்சிகளை எல்லாம் உண்டு நன்மை செய்யும் பல்லியை நாம் கொல்வது பெரும் பாவம் என்று கூறப்படுகிறது. பல்லியை கொன்றால் அந்த தோஷம் வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும் என்கிறது பல்லி அறிவியல். எனவே பல்லியை கொல்லக்கூடாது என்பது ஐதீகம். சில வேளைகளில் பல்லி பிடிமானம் தவறி போய் தனக்கு நேரும் ஆபத்தை அறியாமல் நாம் சமைத்து வைத்திருக்கும் உணவில் விழுந்து விடுவதுண்டு. அப்படி விழுந்துவிட்டால் அதன் உடல் மீது இருக்கும் தீமை பயக்கும் நுண்ணுயிர்கள் உணவில் பரவி பெருகி அதை உண்பவருக்கு ஃபுட் பாய்சன் ஏற்பட்டு உடல் நலம் பாதிக்க சில சமயம் வாய்ப்பு உண்டு என்பதால் உணவு வகைகளை பாத்திரம் போட்டு மூடி வைத்து எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. பல்லிகள் இரவு பகல் என்று எந்த நேரத்தில் சப்தமிட்டாலும் தேவையற்ற அச்சத்தை தவிர்த்து நேர்மறை எண்ணங்களோடு வாழ்ந்தால் அனைத்தும் நன்மையை தரும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.